ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. தற்காலிக தொகுப்பூதியத்தில் பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் நியமனம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 8/7/2024. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் ஆகிய காலி பணியிடங்கள் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நிரப்பப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை மாணாக்கர்கள் நலன் கருதி தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அதிகாரம் ஆதி திராவிடர் உயர்நிலை பள்ளியில் காலியாக உள்ள ஒரு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மற்றும் உஞ்சனை ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் காலியாக உள்ள ஒன்று இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான கல்வி தகுதி ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை பின்பற்றி அதன்படி வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டேட் பேப்பர் 2 மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டேட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலர்களாக இருப்பவர்கள், வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டியலினத்தவருக்கு பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி காலிப்பிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனை அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. இந்த காலி பணியிடங்களுக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கு ரூபாய் 12,000, பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் 15,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தற்காலிக பணி நியமனம் அப்பணியிடம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதித் தேர்விற்கு முந்தைய மாதம் வரை இவற்றில் எது முன்னரோ அதுவரை மட்டுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க விரும்புவோர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை உரிய கல்வி தகுதி சான்றுடன் 8/7/2024 மாலை 5:45 மணிக்குள் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.